أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 333வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 114வது வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா லா கைர ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். நீண்ட நெடிய பேச்சு, அந்த பேச்சில் எந்த விதமான ஹைரான வார்த்தைகளுமே கிடையாது. சுருக்கமாக சொல்கிறதாக இருந்துச்சு சொன்னால், பேச்சே அப்படிங்கிறது, மனிதன் பேசுகிற பேச்சே அப்படிங்கிறது அவனுக்கு பாதகமாகத்தான் அமையும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க, அவன் பேசுகிற பேச்சு அவனுக்கு பாதகமாகத்தான் அமையும். இது 3 காரியத்தை தவிர 3 காரியங்கள் சம்பந்தமாக அவன் பேசுகிற பேச்சு அவனுக்கு சாதகமாக அமையும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் தான் இந்த சூரத்து நிசாவினுடைய 116வது வசனத்தை நம்ம பார்த்தோம். சுருக்கமாக சொல்கிறதாக இருந்துச்சுன்னா, தலைப்பு சொல்கிறதாக இருந்துச்சுன்னா, பேசினா நல்லதை பேசுங்க, இல்லைன்னா வாய் மூடி பேசாமீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உண்மையான மூமினுக்கு உண்டான அடையாளம் பேசினா நல்லதை தான் பேசுவார், இல்லைன்னா அவர் என்ன செய்வாருங்க, வாய் மூடி இருப்பார். 3 காரியங்கள் என்ன? பேசுகிற பேச்சு நீண்ட உரையாடலாக இருக்குது. அந்த நீண்ட உரையாடலில் எந்த விதமான நல்லவான விஷயங்களும் இல்லை, எந்த நல்லதும் இல்லைன்னா அது அந்த பேச்சு என்னங்க, வீணான பேச்சு. 3 காரியத்தை தவிர நாங்கள் அல்லாஹு தஆலா என்ன, அந்த பேச்சில் சதகாவை பற்றி உண்டான பேச்சு இருந்தாலோ, அல்லது அந்த பேச்சில் ஒருவர் இன்னொரு மனுஷனுக்கு நலவப்பட்டு என்ன செய்கிறார், ஏவரார், இது நல்ல காரியம், இது கெட்ட காரியம், அம்ரும் பில் மஅரூஃப் நஹீன் அன் முன்கர் என்ற அடிப்படையில் நல்லதை ஏவராரு, தீயதை என்ன செய்கிறாரு, தடுக்கிறார். இந்த பேச்சில் என்னது இருக்குதுங்க, கயிறு இருக்குது. 3வதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான், பிரிந்து போன இருக்கிற 2 மனிதர்களை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி பேசுகிற பேச்சு என்னதுங்க, அது ஹைரான பேச்சு. அந்த பேச்சு சிறந்த பேச்சுன்னு என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். 2 பேர் 1 மணி நேரம் என்ன செய்யறாருங்க, காத்து வாங்கிட்டு வரலாம், எங்க போய் உட்கார்ந்து பேசுறாங்க, பீச்சுக்கு போறாங்க. எங்க போறாங்க, பீச்சுக்கு போறாங்க. இப்படியே இருதே பார்க்குற மனுஷரவே பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன செய்யறது, வேற ஆளை பார்க்கலான்னு என்ன செய்யறாங்க, பீச்சுக்கு போறாங்க. 1 மணி நேரம் என்ன செஞ்சார், பேசினார். ஒருத்தர் சொல்றாரு, நான் இரவு ஆரம்பிச்சு ஃபஜ்ர் வரைக்கும் 2 பேர் என்ன செஞ்சோம், பேசிக்கிட்டே இருந்தோம்ங்கிறோம். சொல்றமா இல்லைங்களா? ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த நண்பர்கள் என்ன செஞ்சா, ரொம்ப நாள் என்ன செஞ்சா, பேசிக்கிட்டு இருந்தோம், பார்த்துக்கிட்டே இருந்தோம், பேசிக்கிட்டே இருந்தோம்னு என்ன செய்ய சொல்றோம். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்ற அந்த பேச்சுல எந்த விதமான ஃபாயிதாவும் இல்லைங்கிற அல்லாஹ் தஆலா சொல்ற, புரியுதுங்களா?
எந்த விதமான ஃபாயிதாவும் இல்லை. அந்த பேச்சில் இந்த 3 காரியம் இருந்தா ஓகே. என்ன, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எதை பத்தி பேசுறாரு? சதக்காவை பத்தி உண்டான காரியத்தை தூண்டுறாரு. எப்பா போன வாரம்லாம் தொழுகவே முடியாம போச்சுப்பா, அச்சிச்சோ தொழுக முடியலையா, அப்ப கலா செஞ்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழுகையினுடைய சிறப்பை இன்னொருத்தர் என்ன செய்யறாருங்க, பேசுறா. அது என்னதுங்க, ஹைரானது. உங்களுக்கு தெரியுமா, இந்த இடத்துல இன்னார் வீட்டில் 2 பேர் சம்பந்திமார்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க, கணவன் மாறி பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆஹா அப்படியா, 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதை பற்றி உண்டான நல்ல விஷயத்தை என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அப்ப பேசினா என்னதான் இருக்கணுங்க, நல்ல விஷயத்தை பேசினா தான் அந்த பேச்சு நமக்கு சாதகமானது. அதை தாண்டி வேற விஷயங்களை பேசினாலுமே அந்த பேச்சில் பாவம் இல்லைன்றாலும் அந்த பேச்சு நமக்கு பாதகமாக தான் அமைன்னு யார் சொல்லி காண்பிக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காண்பிக்கிறாங்க. இந்த மென்டாலிட்டிக்குள்ள நாம வந்துட்டோம்டா நாம நம்ம வேலையை மட்டும் என்ன செய்வோங்க, என்னங்க, நாம நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். யாரை பற்றி உண்டான சிந்தனையும் யாரை பற்றி உண்டான நினைப்பு என்ன செய்யாதுங்க, நமக்கு இருக்கவே இருக்காது. இதைத்தான் என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சென்ற வாரத்தினுடைய தஃப்சீல் என்ன செஞ்சா நமக்கு பாடமாக சொல்லி காண்பிச்சான். இப்போ சதக்கா அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பானதுங்கிறத பற்றி உண்டான செய்தியை நம்ம பார்த்தோம். சதக்கா செய்யறதுனால ஒரு மனுஷனுடைய கெட்ட மௌத் என்ன செய்யப்படுது, தடுக்கப்படுது. அல்லாஹ்னுடைய கோபத்திலிருந்து அந்த மனுஷன் என்ன செய்யப்படுறான், பாதுகாக்கப்படுறான். அந்த மனுஷனுடைய சதகத்து ரத்துல் கலா வரத்துல் பலா, அந்த மனிதனுடைய கலா கதிர்களை மாற்றுகிற ஆற்றல் எதுக்கு இருக்குது, சதக்காவுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொல்லி காண்பிச்சாங்க. அப்போ ஒரு மனுஷர் இன்னொரு மனுஷருக்கு நலவை ஏவுதல் அப்படிங்கிறது காரியங்களிலேயே உயர்வான ஒரு காரியம் அப்படின்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிச்சாங்க. 2 பேத்துக்கு ஒன்று சேர்த்து வைக்கிறது இருக்கு இல்லைங்க, சண்டை போட்டு இருக்கிற 2 பேர்த்த ஒன்று சேர்க்கிறதுனுடைய சிறப்பு எவ்வளவுங்க, தொழுகையை விடவும் நோன்பை விடவும் ஜகாத்தை விடவும் ஒரு உயர்வான ஒரு அமல் உங்களுக்கு சொல்லி கொடுக்கட்டுமான்னு கேட்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி சொன்னாங்க, சொல்லுங்க நாயகமே, பிரிஞ்சு போய் இருக்கிற 2 பேர்த்த சேர்த்து வைக்கிறது தொழுகிறத விடவும் சிறந்துன்னு என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி ஒரு உதாரணம் உங்களுக்கு விளங்க நான் சொன்னா புரியும்னு நான் நினைக்கிறேன். 2 கணவன்மார்கள் மத்தியில் ஃபைசலா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, தொழுகைக்கு நேரம் வந்துருச்சு. இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா தொழுகை வக்தே முடிஞ்சு போயிடும். அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்னா தொழுகை விட்டு போட்டு எதை செய்யலாங்க, அந்த 2 பேர்த்த என்ன செய்யலாங்க, சேர்த்து வைக்கலாம். அச்சோ தொழுகை போகுது, இல்ல இந்த 2 பேர்த்த விட்டுட்டேன்னா வாழ்க்கையே போயிடும். அததான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த 2 பேர்த்தையும் இந்த ஒன்று சேர்த்து கொடுக்குதல், இந்த சிட்டிங்கிறது மறு நேரத்தில் என்ன செய்யாது, கிடைக்காது. இது அதை விடவும் உயர்வான அமல் என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்லி காண்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு உயர்வான ஒன்றான ஒரு அமலை பத்தி பேசினா அந்த பேச்சில் என்ன இருக்குதுங்க, நமக்கு கயிறு இருக்குது, சிறப்பு இருக்குதுங்கிறத என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சென்ற வாரத்தினுடைய தஃப்சீலை நமக்கு பாடமாக சொல்லி காண்பிச்சான். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துன் நிசாவினுடைய 115வது வசனம். இந்த வசனத்துல 6666 ஆயத்திலையும் சொல்லப்படாத ஒரு சட்டத்தை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றாங்க. என்னங்க, 6666 இடத்துலையும் சொல்லப்படாத ஒரு சட்டத்தை அல்லாஹ் எங்க சொல்றான், இங்க வந்து வசனத்தை சொல்றான். இதுக்கு முன்னால் இருக்கிற வசனத்திலேயோ இதுக்கு பின்னால் இருக்கிற வசனத்திலேயோ இந்த சட்டம் கிடையவே கிடையாது. சரி, என்னதுங்க, என்ன சட்டம் அது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னால இந்த சட்டமே அப்படிங்கிறது இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தினுடைய அடிப்படை சட்டம். என்னதுங்க, அடிப்படை சட்டம். அந்த சட்டத்தை என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல என்ன செய்யறான், சொல்லி காண்பிக்கிறான். இந்த ஆயத்தினுடைய நடுப்பகுதியில என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா அந்த சட்டத்தை பற்றி உண்டான விஷயத்தை சொல்றான். ஆயத்தினுடைய ஆரம்ப பகுதியில அல்லாஹ் தஆலா இன்னொரு செய்தி என்ன செய்யறான், பதிவு செய்து காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் சொல்வதற்காக இப்படி நாடி வந்திருக்கிற செய்திகளை நிறைவாக சொல்வதற்கு உண்டான தௌஃபீக்கி அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தருள்வானாக. தமிழ்ல ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, பிடிவாதம்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன அர்த்தம், பிடிவாதம் என்னங்க, நினைச்சதை செய்யறது. சுபஹானல்லாஹ். என்னங்க, வேற என்ன சொல்லலாம், என்னங்க, பிடிவாதம்னு ஒன்று இருக்குது இல்லைங்க, ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிறது. அப்புறம் சொன்னதுதான். இன்னைக்கு பிடிவாதம்லாம் நம்ம வீட்டுல நிறைய இருக்குதா இல்லைங்களா, எல்லாருமே தலையிட்டு விட்டு கொடுக்கறது இல்லை. அதாவது தமிழ்ல பிடிவாதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 சொல்லலாம். நல்ல விஷயத்துல பிடிவாதம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்னதுங்க, நல்ல விஷயத்துல பிடிவாதம்னு ஒன்று இருக்குது.
கெட்ட விஷயத்துல பிடிவாதம்னு ஒண்ணு இருக்குது, அப்படித்தானங்க? இங்க அல்லாஹு தாலா நல்ல விஷயத்தை பிடிவாதத்தை பத்தி அல்லாஹ் எங்கேயுமே பேசவே இல்லை. அது நல்ல விஷயம், அதை பத்தி அல்லாஹ் பேசுறது. கெட்ட விஷயத்துல பிடிவாதம் அப்படிங்கறத தான் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தாலா இந்த ஆயத்துல சொல்லி காண்பிக்கிறான். இந்த பிடிவாதம் பிடிச்சிருக்கிறவங்க நேரடி நரகவாதிங்கிற அல்லாஹ் தான். என்னதுங்க? கெட்ட விஷயத்துல பிடிவாதம் பிடிச்சிருக்கிறவங்க நேரடி நரகவாதிகள். அவங்க போய் தங்கக்கூடிய இடம் நரகமாக இருக்கும். அந்த இடங்களிலேயே தங்குற இடங்களிலேயே ஆக மோசமான இடம் எதுதான்? நரகம். என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இதை தான் நம்ம இன்னைக்கு ஆயத்தினுடைய தஃப்சீர்ல பார்க்க போறோம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 11 வசனத்தை அல்லாஹ் தஆலா திருட்டு சம்பந்தமாவே பேசிட்டு வந்தான், அப்படித்தானே? துஅமத் இப்னு பரீக்ங்கிறவன் ஒரு ஆளு, முனாஃபிக்கான ஒரு மனுஷன் என்ன செஞ்சாரு, உருக்கு சட்டையை திருடினாரு. அதை பற்றி உண்டான செய்தி என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே வந்துட்டு, இவ்வளவு நேரம் படிப்பனையா பேசிக்கிட்டே வந்த அல்லாஹ் தஆலா ஒரு கட்டத்துல திருந்த மாட்டேங்கிற விஷயத்துல பிடிவாதமாக இருக்கிற போது அந்த மனுஷனை பத்தி சொல்றான், இவர் நரகவாதின்னு அல்லாஹ். 11 வசனத்தில் அல்லாஹ் தஆலா அந்த மனுஷனை நரகவாதின்னு சொல்லல. பாவ மன்னிப்பு கேடு நான் மன்னிக்கிறேன், தௌபா செய்ய நான் உன்னைக்கு மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதையா பேசிக்கிட்டே வந்த அல்லாஹ் தஆலா கடைசி வரைக்கும் அவன் கொண்ட கொள்கையில கடைசி வரைக்கும் அவன் பிடிவாதமாக இருக்கிற போது அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்னங்க? நரகவாதின்னு அல்லாஹ். என்ன? துஅமத் இப்னு பரீக்ங்கிறவன் தான் திருடுனுங்கிறத என்ன செஞ்சு போயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யார் சொன்னா? அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டான். இது அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சமூகத்திற்கு சொன்னாங்க. யூதனுடைய கையை வெட்ட சொல்றீங்க, யூத உண்மையிலேயே திருடன் கிடையாது, திருடனது யாருங்க? துஅமத் இப்னு பரீக். அவன் கையை வெட்டுங்கன்னு என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்டர் போட்டாங்க மதீனாவில். என்ன செஞ்சிச்சு, இவன் என்ன செஞ்சான், கையை வெட்டணும்னா நாம தான் குற்றவாளிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். ஏற்கனவே ஆயத்துல அல்லாஹ் சமூகத்துக்கு சொல்லிட்டான். இருந்தாலும் அந்த நேரத்தில் நாம கேவலப்பட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், ஆள் இங்கிருந்து மக்காவுக்கு என்ன செஞ்சான், ஓடலாம். யாரு? அந்த திருடன். மக்காவுக்கு ஓடி அங்க ஒரு வீட்டுல என்ன செஞ்சான், தஞ்சம் புகுந்து அந்த வீட்டுல என்ன செஞ்சாங்க, திருடனவன அல்லாஹ் தஆலா அந்த வீட்டுக்காரங்க என்ன செஞ்சாங்க, அடிச்சு என்ன செஞ்சாங்க, துரத்துனாங்க. அங்கிருந்து தப்பிச்சு போய் ஒரு பயண கூட்டத்தில் என்ன செஞ்சான், அந்த துஅமத் இப்னு பரீக் சேர்ந்தான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்றாங்கல்ல, இவன் அகப்பட்டு என்ன செஞ்சான், இன்னொரு இடத்துல என்ன செஞ்சான், திருடிக்கிட்டே இருந்தான். என்னைக்குமே திருடினவன் வசமா மாட்டாமையா போயிடுவான். அந்த ஊருக்காரங்க அந்த பயண கூட்டக்காரங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆளை வச்சு நிக்க வச்சு என்ன செஞ்சாங்க, கல்லால் அடிச்சு என்ன செஞ்சாங்க, அவனை கொலை செஞ்சுட்டாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காண்பிக்கிறான்னு சொன்னோம்னா, இந்த துஅமத் இப்னு பரீக்குக்கு அப்படி என்ன பிடிவாதம்? அல்லாஹ் கேட்கிறான், அப்படி என்ன பிடிவாதம் என் ரசூலின் மீது உங்களுக்கு, என் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அப்படி என்ன உங்களுக்கு ஒரு வன்மம் இருக்குது? உங்களுக்கு ஹக்குன்னு தெரியுது, உண்மைன்னு தெரியுது, இவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு தெரியுது, நான் ஆயத் இறக்குறேன்னு தெரியுது, ஜிப்ரீல் ஆயத்தை கொண்டு வராருங்கிறது தெரியுது, நீங்க செய்யற தப்ப அப்பப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குறாங்கிறதும் தெரியுது, இது எல்லாத்தையும் தாண்டி நீ தான் திருடனும் தெரியுது. அப்படி இருந்துகிட்டு என்னத்துக்கு நீ பிடிவாதம் பிடிக்கிற? என்னத்துக்கு? அல்லாஹ் கேட்கிறான், என்னத்துக்கு நீங்க பிடிவாதம் பிடிக்கிறீங்க? உண்மையை ஒத்துக்கிட்டு வந்து என்ன செஞ்சிட வேண்டியதான், சரண்டர் ஆயிட வேண்டியதானே. சரண்டர் ஆனா என்னதான் போகும்? கையை மட்டும்தான் போயிருந்திருக்கும். என்ன போயிருந்திருக்கும்? கையை மட்டும்தான் போயிருந்திருக்கும். இப்ப என்னவே போச்சு, உயிரே போச்சு. என்ன போச்சு? உயிரே போச்சு. இப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை எந்த கண்ணோட்டத்துல அணுகுறான் தெரியுமா? ஜெனரலாகவே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை அழகா அணுகுறாங்க. என்ன அல்லாஹ் சொல்றான், ஒமை யுஷாகிர் ரசூல, எவர் ஒருவர் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்திலே முரண் பிடிக்கிறாரோ, பிடிவாதம் பிடிக்கிறாரோ, மிம்பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, நேரான வழி எதுங்கிறத காட்டப்பட்டதற்கு பிறகும் எவர் ஒருவர் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே முரண் பிடிக்கிறாரோன்னு என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ரசூலுல்லாஹ் தான் சரியான நபிங்கிறத அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? அபூ ஜஹலுக்கு தெரியுமா தெரியாதா? அபூ சுஃபியானுக்கு தெரியுமா தெரியாதா? உத்துபாவுக்கு தெரியுமா தெரியாதா? ஷைபாவுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் அவன் ஏத்துக்கல? பிடிவாதம். என்னதுங்க? பிடிவாதம். இந்த அல்லாஹ் சொல்றான், நல்ல விஷயத்துல பிடிவாதம்ங்கிறது ஹலாலு, மோசமான விஷயத்துல பிடிவாதம்ங்கிறது எதில் கொண்டு போய் விட்டுரும்? பாயிண்ட் புடிச்சுங்களா? அபூ ஜஹல் அல்லாஹ்கிட்ட இப்படி துவா செஞ்சானாமா, யா அல்லாஹ். அபூ ஜஹலும் அல்லாஹ் தான் சொல்றான், நாமளும் அல்லாஹ் தான் சொல்றோம். என்னங்க, ஆளு ஒண்ணுதான், நல்லா விளங்கிக்கணும். அபூ ஜஹல் யார்கிட்ட கை தூக்குறான்? அல்லாஹ்ட்ட. எங்க நின்றுக்கிட்டு? கஅபத்துல்லாஹ்வுல வாசல்ல நின்றுக்கிட்டு என்ன சொல்றா? யா அல்லாஹ்,
இருலோகத்தையும் படைச்ச அல்லாஹுவே, உன்னையே நாங்க வணங்குறோம். யாரை வணங்குறோம்? உன்னையே நாங்க வணங்குறோம். இங்க இருக்கிற நாமளும் யாரைத்தான் சொல்றோம்? என்னங்க, இங்க இருந்து நாம யாரைத்தான் சொல்றோம்? அல்லாஹ்வைத்தான் சொல்றோம். இப்ப ரெண்டு வித்தியாசத்தை பாருங்களேன். இப்ப அபூஜஹல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த முகம்மதுன்னு ஒரு தூதுவரை நீ அனுப்பிச்சு விட்டுருக்கிற, அந்த முகம்மதுங்கிற தூதுவர் உண்மையான நபின்னு ஒரு மட்டும் இருக்குமே ஆனால், யார் கேட்கிறா துவா? யார் துவா கேட்கிறா? அபூஜஹல் கேட்கிற துவா. யா அல்லாஹ், இந்த முகம்மதுங்கிற நபி உண்மையான தூதுவராக இருக்குமே ஆனால், இப்ப இந்த நேரத்துல ஜஸ்ட் நவ் இந்த தேசத்துல நீ கல் மாறி பொழிய செய்யும் கேட்டானாம். என்ன கேட்டா? கல் மாறி பொழிய செய்யும். மழை பொழியறது இல்லை, என்னதுங்க? கல் மாறி மழிய என்ன செய்யும்? பொழிய செய்யும். இப்ப இங்க இருக்கிறவர் பொய்யரா? ஏங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யரா? என்னது? உண்மையானவர்ல. உண்மையானவர்ல. அப்ப உண்மையானவர்னா என்ன வந்துடணும்? என்ன வந்துருந்துங்க? துவா புரியுதா இல்லைங்களா? இந்த முகம்மது நபிங்கிறவங்க உண்மையான தூதுவராக இருந்தா, அந்த தூதுவர் உண்மைங்கிறது உண்மையில் உண்மையாக இருந்தா, இந்த நேரத்தில் நான் உன்னிட்ட கேட்கிற என்னத்தை குடுனி கல் மாறி பொழிய செய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டாங்க அல்லாஹ்கிட்ட. யா அல்லாஹ், கல் மாறி பொழிய செய்யறதுங்கிறது உலகத்தினுடைய அதாபுகளே பெரிய ஆதாப். என்னதுங்க? அதாபுலையும் பெரிய ஆதாப். அது அந்த மாதிரி அதாபு கொடுக்கப்பட்ட அழிக்கப்பட்ட சமூகங்கள் நிறைய குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான்? பதிவு செஞ்சு வச்சுக்கிறான். இவருடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை முன்னோக்கி அல்லாஹ்கிட்ட துஆ செஞ்சாங்களாம். சஃபாவுடைய மலையில நின்றுக்கிட்டியா அல்லாஹ், இந்த விவரம் அல்லாதவன் இவன் தான் ஊர்லயே விவரம்னு சொல்றாங்க, ஆனா இந்த விவரம் இல்லாதவன் எப்படி துஆ கேட்கறான் பாத்தியா உன்னிட்ட? என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்கிட்ட அழுகிறப்ப அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். மா கான அல்லாஹு யுஅத்திபஹும் வ அன்த ஃபீஹிம். நாயகம், நீங்க தான் உண்மையானவர், நீங்க தான் சத்தியமானவர், நீங்க தான் ஹக்கானவர். ஆனா நீங்க இருக்கிற வரைக்கும், அல்லாஹ் சொல்ற வார்த்தை, நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த தேசத்துல இந்த உலகத்திலேயே அதாபு வராதுன்னு சொன்னா அல்லாஹ். என்ன வராது? அதாபு வராது. அப்ப அதாபு வராதது காரணம் யாருங்க? யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்ற வார்த்தை, மா கான அல்லாஹு யுஅத்திபஹும் வ அன்த ஃபீஹிம். இந்த மனிதர்களை எந்த நேரத்தில் நான் அதாபு செய்ய மாட்டேன். யார் வரைக்கும்? நீங்கள் இருக்கிற வரைக்கும். ரசூலுல்லாஹ் போயிடுவாங்களா? இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்களா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அபூஜஹல் என்ன பிடிச்சான்? பிடிவாதம் பிடிச்சான். என்ன பிடிச்சான்? பிடிவாதம் பிடிச்சான். இந்த பிடிவாதம் என்ன பிடிவாதம்? ஹலாலான பிடிவாதம் அல்ல, ஹராமான பிடிவாதம். இது யாருக்கு பிடிக்கல? அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. அல்லாஹ் என்ன கேட்கிறான்டா? தெளிவா கேட்கிறான், ஏன் ஹபீபின் மீது உங்களுக்கு என்ன அப்படி பிடிவாதம்? இவர் தான் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, அப்புறம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே? ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு பேரின்பத்தை நீங்க பெற்றிருக்கீங்கன்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இதுல சொல்ல வர்ற இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முனாஃபிகீன்களுக்கு எல்லாத்துக்கும் யார் ரசூலுன்னு தெரியும்? பெருமானார் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். முதல் சஃப்ல உட்கார்ந்து இருக்கிறது யார் தான்? முனாஃபிகீன் தான் உட்கார்ந்து இருப்பான். எந்திரிச்சு போனவன குரோதத்தை வெளிப்படுத்துறவன் யார் தான்? முனாஃபிகீன். அல்லாஹ் கேட்கிறான், அப்படி என்ன என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு? என்ன கேட்கிறான்? அப்படி என்ன வெறுப்பு வந்துருச்சு? அதவே இன்னைக்கு தூக்கிட்டு வரலாமே. இன்றைக்கு இருக்கிற நடைமுறையில ரசூலுல்லாஹின் மீது நேசம் கொள்ளணும்னு நாம என்ன சொல்றோம்? ஆண்டாண்டு காலமாக சஹாபாக்களுடைய காலத்துல இருந்து என்ன சொல்றோம். ஆனா நேசம் வைக்கணும் தான் கருத்து. ஆனா எது ஏத்துக்கல? நாம சொல்றோம் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹுங்கிற வார்த்தை சொன்னா என்ன சொல்லுங்கன்னு சொல்றோம்? ஸலவாத்து சொல்லுங்கன்னு சொல்றோம். பல பேர் என்னதான் முடி இருக்கிறாங்க? நீங்க சொன்னா நாம எப்படி? நீங்க சொல்லிட்டு நாம சொல்றா இப்படி எப்படி? எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? இதை யார் கொண்ட ஈமான் தெரியுமா? அபூஜஹல் கொண்ட ஈமான், அபூ சுஃபியான் கொண்டிருந்த ஈமான், உத்துபாவும் ஷைபாவும் கொண்டிருந்த ஈமான். இது இவங்க இப்படித்தான் நினைச்சிருந்தாங்க. அவர் தான் அல்லாஹ் எனக்கு தெரியும் இல்ல, அது தெரியாமலா இருக்கிறோம். ஈசாவுக்கும் மூசாவுக்கும் யூனுஸுக்கும் ஐயூபுக்கும் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் வந்த அதே அல்லாஹ் பத்தி தான் நீங்களும் சொல்றீங்க. நீங்க சொல்லி நான் எப்படி கேட்கறது? என்னது? நீங்க சொல்லி நான் எப்படி கேட்கிறேன்? அல்லாஹ் சொல்ற போ நரகத்துக்கு. முடிஞ்சு போச்சுங்களா? இது இன்னைக்கு இருக்கிற நடைமுறை விஷயமே. இதைத்தான் நாம சொல்ல வரோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான முஹப்பத்தால மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு உண்டான ஈமானி வெளிச்சம் கிடைக்கும். என்ன கிடைக்குங்க? அமல் செய்யறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. என்னங்க? அமல் செய்யறதுக்கு 1000 பேர் இருக்கிறான். ஈமானிய சுவை அப்படிங்கிறது எதுல கிடைக்கும்? முஹப்பத்தால தான் என்ன செய்யுங்க?
கிடைக்கும். முஹப்பத்தால மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு ஈமானி உணர்வை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியுங்கிறதா என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப என்ன அடிப்படையில் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உண்மையானவங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதற்கு பெருமானாரின் மீது அப்பேற்பட்ட நீங்க வன்மத்தையும் பிடிவாதத்தையும் என்ன செய்யறீங்க, நீங்க கொடுக்குறீங்கன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் கேட்கறான். இந்த மனிதர்கள் எங்க போகுவாங்க, நரகத்துக்கு போகுவாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்து ஒரு விஷயத்தை சொல்றான். இதுதான் இந்த ஆயத்தினுடைய ஒரு ஷரியத்து சட்டம்னு சொன்னோம்ல, அந்த சட்டம். மார்க்கத்தில் 4 அடிப்படையில் நம்ம சட்டத்தை ஃபாலோ பண்றோம். ஒன்று குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ், இன்னொன்று என்ன தெரியுமா, இஜ்மான்னு ஒன்று இருக்குது. என்னதுங்க, இஜ்மா. 4வது ஒன்று இருக்குது, கியாஸ்ன்னு ஒன்று இருக்குது. கியாஸ். இந்த 4 அடிப்படையில் தான் மார்க்கத்தினுடைய எல்லா ஷரியத்து சட்டங்களும் என்னதுங்க இருக்குது. மார்க்கத்தினுடைய எல்லா ஷரியத்து சட்டங்களும் இருக்குது. ஒன்று குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ், இன்னொன்று இஜ்மா, 4வது கியாஸ். இந்த 4 சட்டங்களை அடிப்படையாக வச்சுத்தான், இந்த 4 தூண்களின் மூலமாகத்தான் இஸ்லாமினுடைய ஷரியத்து சட்டங்கள் இருக்குது. ஏன், என்னத்துக்காக வேண்டிய இந்த சூழ்நிலை அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சந்தேகத்தை அப்பப்ப என்கிட்ட வந்து என்ன செய்வீங்க, நீங்க கேட்டு நிவர்த்தி பண்ணிக்குவீங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிடுவான். நான் போனதுக்கு அப்புறம் என்னதுங்க, நான் என்னுடைய மறைவுக்கு அப்புறம் நிறைய குழப்பங்கள் என்ன செய்யும், ஏற்படும். நிறைய சந்தேகங்கள் ஏற்படும், நிறைய ஃபசாதுகள் ஏற்படும். ஒரே விஷயத்துல பலவிதமான கருத்து வேறுபாடுகள் என்ன செய்யும், ஏற்படும். அப்படி ஏற்படுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி ஏற்படுகிற போது என் சமூகம் ஒரே அணியிலே திரண்டிருப்பார்கள். என்னதுங்க, ஒரே அணியிலே திரண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் யார் அந்த அணியிலிருந்து பிரிந்து போகிறாரோ, ஆஹா இதுல என்ன நான் சேர மாட்டேன்னு சொல்லி அட் அ டைம்ல அந்த இடத்துல இருந்து தனியாக வருகிறாரோ, இவர் நரகத்திலேயும் தனியாக இருப்பார். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஹதீஸ் புரியுதுங்களா? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால என்ன வரும், குழப்பம் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பின்னால சட்ட நுணுக்க விஷயத்துல மனிதர்களுக்கு மத்தியில் என்ன வருங்க, குழப்பங்கள் வருகிற போது அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்வது விஷயத்திலே தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த சூரத்து நிசாவுடைய 115வது வசனம். நாம குர்ஆன்ல குர்ஆன் ஒன்று சொல்றோம், ஹதீஸ்னு ஒன்று சொல்றோம், 3வது இஜ்மான்னு ஒன்று சொல்றோம்ல. அந்த இஜ்மா அப்படிங்கிறது 6666 ஆயத்துல இந்த ஒரு வரியில மட்டும்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க, இந்த சட்டம் இந்த சமூகத்திற்கு தேவையானதுங்க என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யாருங்க ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி? ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாருங்க, என்னங்க, ஷாஃபி மதுஹபினுடைய இமாம். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனஃபி மதுஹபினுடைய இமாம். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி மதுஹபினுடைய இமாம். இதையும் தாண்டி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாரிஸ். அதை முதல் விளங்கிக்கணும். என்னங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாரிஸ். தகப்பனார் ஹசன் ரலியல்லாஹ், தாயார் ஹுசைன் ரலியல்லாஹுடைய வம்சத்தில் வந்தவங்க தான் யாருங்க, ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மிகப்பெரிய மாமேதை. அவங்களுடைய வரலாறையும் அவங்களுடைய தியாகத்தையும் பார்த்தோம்னா நாமெல்லாம் என்ன வணக்கம் செய்யறோம்ங்கிறது. அவங்க இந்த இஜ்மா அப்படிங்கிற சட்டத்தை குர்ஆனுடைய அடிப்படையில் எப்படி கொண்டு வர்றது, இஜ்மான்னு ஒன்று கையில் எடுக்கலாம். இப்போ குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குது. இஜ்மாவுக்கு எதிலிருந்து எடுக்கணும், குர்ஆன்ல இருந்து அதுக்கு ஆதாரமாக எடுக்கிறதுக்கு இந்த குர்ஆன் ஷரீஃபை 300 தடவை ஓதனாங்களாமா. எத்தனை தடவை? இந்த ஒரு சட்டத்தை விளங்கிக்கிறதுக்காக வேண்டி எத்தனை தடவை? 300 டைம்ஸ். வாழ்நாளையில 300 குர்ஆன் ஓதிருப்பாங்க. எங்க முன்னோர்கள்லாம் இருக்கிறாங்கங்க. நம்ம வாழ்ந்த நமக்கு முன்னால் இந்த முன்னோர்கள்லாம் என்ன செய்வாங்கண்டா, ஒரு காகிதத்தை வச்சுக்குவாங்க. எவ்வளவு குர்ஆன் இது வரைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் ஓதி இருக்கிறேன். எத்தனை குர்ஆன் நான் ஓதி இருக்கிறேன். ஒருத்தர் என்ன செய்யறாரு, இது வரைக்கும் நான் 90 குர்ஆன் என்ன செஞ்சிருக்கிறேன், என் வாயில் என்ன செஞ்சிருக்கேன். ஒருத்தருக்கு எவ்வளவு வயசுங்க, அவருக்கு ஒரு 75 வயசாச்சுங்க. எத்தனை வயசாச்சு? 75 வயசாச்சு. இன்னொருத்தர் எழுதி வச்சிருக்கிறார், 110 குர்ஆன் ஷரீஃப் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் ஓதி வச்சிருக்கிறேன். அப்ப எண்ணிக்கையை நோட் பண்ணி வைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அது பெருமைப்படுறதுக்கல்ல, அடிப்படையில் அவங்க என்ன செய்யல, அந்த நோட் பண்ணி வைக்கல. அந்த சந்தோஷம், இத்தனை குர்ஆன் ஓதுறதுக்கு உண்டான நசீபா அல்லாஹ் எனக்கு கொடுத்தானேங்கிறது. இப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த இஜ்மாங்கிற சட்டம் இந்த குர்ஆனுடைய அடிப்படையில் இருக்குதுங்கிறத எதை வச்சு, எந்த ஆயத்தை வச்சு நாம இஜ்மா இருக்குதுங்கிறத ஊர்ஜிதப்படுத்துங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் எத்தனை தடவை ஓதுனாங்க? அல்லாஹ் அக்பர்.
300 தடவை ஓதிட்டு தீர்க்கமான முடிவுக்கு வந்தாங்களாமா. அல்லாஹு தாலா சூரத்து நிசாவுடைய 115வது வசனத்துல ஒரு வரியில சொல்றான், இந்த இஜ்மாங்கிற சட்டத்தை நாம என்ன செய்யலாம், கையில எடுக்கலாம். இந்த இஜ்மாங்கிற சட்டத்தை அடிப்படையில ஷரியத்தினுடைய காரியங்கள் என்ன செய்யலாம், நடைமுறைப்படுத்தலாம் என்ன செஞ்சான் அல்லாஹ் தாலா சொல்றாங்கிறத 300 தடவை ஓதி என்ன செஞ்சாங்க, ஆராய்ச்சியின் அடிப்படையில் என்ன செஞ்சாங்க சொன்னாங்களா இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இஜ்மா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? யோகோபித்து எடுக்கப்படுகிற ஒரு முடிவு. யோகோபித்து எடுக்கப்படுகிற முடிவு. அந்த யோகோபித்து எடுக்கப்படுகிற மனிதர்கள் அத்தனை பேருமே சாலிஹீன்கள். நல்ல வேலைகள். யாருங்க? பாவிக்காரங்கள்ல யாருங்க? சாலிஹீன்கள். அத்தனை பேருமே தக்வாவுக்கு உண்டானவங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அத்தனை பேருமே குர்ஆனை ஆய்வு செய்கிற முஜ்தஹிதீன்கள். குர்ஆனை ஆய்வு செய்கிற முஜ்தஹிதீன்கள். இது எல்லாத்தையும் தாண்டி குர்ஆனை ஆய்வு செய்கிற ஆற்றலையும் ஞானத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தான், கொடுத்திருக்கிறான். இப்பேற்பட்ட மனிதர்கள் யோகோபித்து எடுக்கிற முடிவுக்கு பேர் என்னதுங்க? இஜ்மா. அல்லாஹு தாலா சொல்றான், இங்க எப்படி சொல்றான்டா, எவர் ஒருவர் மூமின்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்திருக்கிற பாதையை விட்டு விட்டு அவர் வேறு பாதைக்கு போகிறாரோ அவர் என்னவாக போகிறார், நரகவாதியாக போகிறார். சொல்றது புரியுதுங்களா? இங்க அல்லாஹ் சொல்றான் பாருங்க, மூமின்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பாதை எடுத்து வைத்திருக்கிறார்கள், அந்த பாதையை விட்டு வேறு பாதைக்கு என்ன செய்கிறார், அவர் போகிறார். பார்த்தீங்களா, இவர் எங்க போகிறார், நரகவாதியாக போகிறார். என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இப்ப சொல்றது புரியுதுங்களா? இஜ்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு உதாரணமாக சில செய்தியை சொன்னா உங்களுக்கு நன்றாக புரியும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம குர்ஆன் ஷரீஃப் வச்சிருக்கிறோம், அட்டை டு அட்டை. அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சு எங்க முடியுது, குல் அஊது பிரப்பின் நாஸ்ல முடியுது. இதுதான் முதல் சூரா, இது 2வது சூரா, இந்த சூராவுக்கு அப்புறம் இது, இந்த சூராவுக்கு அப்புறம் இதுங்கிறத நம்ம இன்னைக்கு அட்டை டு அட்டை வச்சிருக்கிறோம். இல்லை, இது எங்க யாருடைய காலத்துல கொண்டு வரப்பட்டுச்சுன்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல கொண்டு வரப்பட்டுச்சு. பெரிய சவால்களை சந்திச்சவங்க ரெண்டு ஹலீஃபாக்கள். ஒன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, இன்னொன்று உமர் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஹலீஃபாவாக பொறுப்பெடுத்துக்கிட்டவன ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. நாங்களாம் இனிமேல் முஸ்லீமாக இருக்க மாட்டோம், நாங்கள் பழைய மார்க்கத்துக்கு போயிடும். ஒரு கூட்டம் போச்சு. என்னதுங்க, ஒரு கூட்டம் போச்சு. அப்போ ஹலீஃபா இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக போயிருந்தோம். இத்தனை வருஷமா நாங்கள் ஜக்காத்து கொடுத்துட்டு வந்தோம், இனிமேல் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஜக்காத்து கொடுக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் 3 நாளுக்கு அப்புறம் 3 பேர் எந்திரிச்சாங்க, இனிமேல் நாங்கள் தான் ரசூலுன்னு சொல்லிட்டு. என்னங்க சொல்றது புரியுதுங்களா? ஏற்கனவே இங்க ஒரு ஹலீஃபா இருக்கிறாங்க, ரசூல் அப்படிங்கிறவங்க கடைசி தூதர் இவங்க தாங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லி இருக்கிறான். இனிமேல் ரசூலும் கிடையாது, நபியும் கிடையாது, இறுதி தூதுவர் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை பேர் வந்தாங்க? 30 பேர் வருவாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனது அது வேற விஷயம். ஆனா 3 பேர் அட் அ டைம்ல என்ன செஞ்சாங்க, எந்திரிச்சாங்க. இதுல பெரிய ஆள் யாருன்னா முஸைலமத்து இப்னு கத்தாப்ங்கிறவன் என்ன செஞ்சான், நான் தான் ரசூலுன்னு என்ன செஞ்சான் சொல்ல ஆரம்பிச்சான். இவனை எதிர்த்து போர் செய்யறதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு போர் படையை அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த படையில போன நிறைய சஹாபாக்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த படையில நிறைய சஹாபாக்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆன உடனே அந்த சஹாபாக்கள் அத்தனை பேருமே ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபிதுகள். இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மெல்லமா வந்து கேட்டாங்க, இப்படி எல்லா ஹாஃபிதுகளும் மௌத்தா போயிட்டா குர்ஆனை அடுத்த சமூகத்திற்கு யார் எடுத்துட்டு போகிறது, அடுத்த சமூகத்திற்கு குர்ஆனை யார் எடுத்துட்டு போகும்? அதனால என்ன செய்யலாம் உமரே, நாம என்ன செய்யலாம்னா குர்ஆனை ஒன்று சேர்க்கலாம். குர்ஆனை ஒன்று சேர்க்கலாம். குர்ஆனை ஒன்று சேர்க்கிறதா, இது அல்லாஹ் ரசூலுடைய காலத்தில் இல்லவே இல்லையே. ரசூலுல்லாஹ் இந்த காரியத்தை செய்யவே இல்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நாம குர்ஆனை ஒன்று சேர்க்கலேண்டா அடுத்த சமூகத்திற்கு குர்ஆன் எப்படி போய் சேரும்? யோகோபித்த சஹாபாக்களுடைய ஆலோசனை கேட்கப்படுகிறது. எல்லாரும் என்ன செய்யறாங்கங்க, ஆமோதிக்கிறாங்க. ஆமா தேவையானதான், இது என்னது தேவையானதான்னு சொல்லி ஆமோதித்ததுக்கு அப்புறம் குர்ஆன் என்ன செய்யப்படுதுங்க, ஒன்று சேர்க்கப்படுது. குர்ஆன் எப்படி ஒன்று சேர்க்கப்படுகிறது? அந்த காலத்துல எலும்புகள் என்ன செஞ்சாங்க, எழுதி வச்சிருந்தாங்க. தோள்கள் என்ன செஞ்சாங்க, எழுதி வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி காத்திபுல் வஹியாக இருக்கிற ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில குர்ஆன் என்ன செய்யப்பட்டுச்சு, ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. அப்படி ஒன்று சேர்க்கப்பட்டு தான் இன்னைக்கு நம்ம கையில என்ன செஞ்சிருச்சு, கொடுக்கப்பட்டுச்சு. சரி, இது ஒன்று. குர்ஆன் அன்னைக்கு எத்தனை வகையா இறங்குச்சு தெரியுமா? 7 வகையா இறங்குச்சு. எத்தனை வகையா இறங்குச்சு? 7 வகைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? குர்ஆன் அப்படிங்கிறது 7 வகையா என்ன செஞ்சிருச்சு, இறக்கப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்
அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் தான் நாம் ஓதுறோம். குர்ஆன் 7 வகையில ஒரு வகை மலிகி யௌமித்தீன் ஒன்று இருக்குது. என்னதுங்க? காரிகள் ஓதுறாங்க பார்த்தீங்களா? சபஅ காரிகள், 7 விதமாக குர்ஆனை ஓதுகிற ஆற்றல் பெற்ற காரிகள்னு சொல்றோம்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆனை எப்படி இறக்கி வச்சிருந்தான்? 7 வகையாக இறக்கி வச்சு, யாருக்காவது ஓத முடியாத ஒரு இந்த பாஷையில் அது ஓத முடியாம போயிட்டா அது சிரமமா போயிருமோங்கிற அடிப்படையில் அல்லாஹ் 7 வகை என்ன செஞ்சான்? இறக்கி வச்சான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வகையாகவும் இந்த குர்ஆனை ஓதுகிற பெற்று அதை சஹாபாக்கள் என்ன செஞ்சிருந்தாங்க? கற்றுக் கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் என்ன செய்யப்பட்டுச்சு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா குர்ஆன் ஓதனா எந்த குர்ஆன் அசல் என்று தெரியாம போயிடும். புரியுதுங்களா? எது அசல் என்று தெரியாம போயிடும் சொல்லிட்டு உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல தான் யோகோபித்த ஒரு கருத்து சொல்லப்பட்டுச்சு. ஹஃப்ஸ் அடிப்படையில மட்டும்தான் குர்ஆன் ஓதணும். என்ன அடிப்படையில? ஹஃப்ஸ் அடிப்படையில. அந்த அடிப்படை மட்டும்தான் இன்னைக்கு சமூகம் முழுக்க என்ன செய்யப்படணும்? குர்ஆன் ஓதப்படணும்னு ஒரு சட்டத்தை யார் ஏற்படுத்தினாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு ஏற்படுத்தினாங்க. அந்த இஜ்மா, அந்த யோகோபித்த முடிவு, யார் யோகோபித்த முடிவு? சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து எடுக்கிறார். அந்த ஹஃப்ஸ் அடிப்படையில தான் நாம என்ன செய்யறோம்? இன்னைக்கு குர்ஆன் ஓதுறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இன்னைக்கு குர்ஆனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம ஓதுகிற அந்த உச்சரிப்பு இருக்குது பார்த்தீங்களா? அது அத்தனை என்னதான்? ஹஃப்ஸுனுடைய அடிப்படையில். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்படி யோகோபித்து எடுக்கப்படுகிற முடிவை விட்டும் எவர் ஒருவர் வெளியே வருகிறாரோ அவர் எங்க போகிறார்? இப்ப சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு சமூகத்துல துண்டு துண்டா போயாச்சு. ஒரே ஈது பெருநாள் 4 நாள் கொண்டாடுறோம். எத்தனை? என்னங்க? ஒரே ஈது பெருநாள். ரமலான் முடிஞ்சா வர்ற ஈது எத்தனைங்க? ஒன்னே ஒண்ணுதானுங்க. அதே ஆளு பக்ரீத்துக்கு அடிச்சுக்கிறதே இல்லை. அதான் எனக்கு ஒன்றும் புரியறதே இல்லை. வேற பார்க்க மாட்டாங்க போல தெரியுது. என்னங்க? ஈது பெருநாளுக்கு முதல் நாள் ஒரு ஆள் முடி வெட்டுற கடைக்கு போயிருக்கிறாரு. முடி வெட்டுறதுக்கு அந்த கடைக்காரர் நம்மளை விட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கவங்க யாரு? ஆமா, நம்மளை விட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு என்னைக்கு போய் பிறப்பிறக்குது, உங்களுக்கு என்னைக்கு போய் ரம்ஜான் வருது, என்னைக்கு உங்களுக்கு போய் எப்ப ரம்ஜான் முடியுதுப்பா, இனி நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க சாப்பிட மாட்டீங்க, எல்லா விவரம் அவனுக்கு தெரியும். என்ன போய் நேத்தே கொண்டாடிட்டாங்க, நீங்க கொண்டாடலையான்னு கேட்கிறான். சொல்றது புரியுதா? இப்ப இவர் என்ன விளக்கம் சொல்லுவாரா, இல்ல நீ எனக்கு முடிய வெட்டுன்னு சொல்லுவாரா, என்ன சொல்லுவாரு? சொல்றது புரியுதுங்களா? ஒரு ஈது பெருநாளுக்கு 4 நாள் கருத்து வேறுபாடு. காசி சொல்றாரு, காசி ஊர்ஜிதமாக பார்த்து என்ன செய்யறாரு? முடிவு அறிவிக்கிறாரு. இந்த நாள் தான் ஈது பெருநாள் அப்படின்னு என்ன செய்யறாரு? அறிவிக்கிறாரு. அதை யோகோபித்த அடிப்படையில் ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாமா இல்லைங்க? அப்படி ஃபாலோ பண்ணாம என்ன செய்யறாங்க? ஜாக்கு ஒரு நாள் கொண்டாடுறான், தௌஹீத் ஒரு நாள் கொண்டாடுது, அவங்க ஒரு நாள் கொண்டாடுறாங்க, இவங்க ஒரு நாள் கொண்டாடுறாங்க. இப்ப என்ன ஆகி போச்சுண்டா, என்னைக்கு அசல் ஈதுன்னே தெரியாம போச்சு. எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, 7 விதமா ஓத ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஊருக்காரங்களும், யமன்காரர் ஒருத்தர் மாதிரி ஓதுறார், சிரியாக்காரர் ஒரு மாதிரி ஓதுறார், இந்த பக்கம் கூஃபா வாசிகள் ஒரு மாதிரி ஓதுறாங்க, அரபு தேசத்துக்காரங்க ஒரு மாதிரி ஓதுறாங்க, 4 ஊருக்காரங்க 4 மாதிரி ஓதுனாங்கண்டா அசல்ல குர்ஆன் எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குனாங்கன்னு தெரியாம போயிடும். அதனால இனிமேல் எல்லாரும் அந்தந்த குர்ஆனுடைய அடிப்படை விட்டுட்டு ஹஃப்ஸுங்கிற அடிப்படையில மட்டும்தான் என்ன செய்யணும்? ஓதுனுங்கிற சட்டத்தை பாஸ் பண்ணாங்களா இல்லையா? அந்த இஜ்மா, அந்த யோகோபித்த முறை தான் யார் எதிர்பார்க்கிறா? அல்லாஹ்வும் ரசூலும் பிரியப்படுறாங்க. இந்த காஜி சொல்ற அதே பிறைய வச்சுட்டு எல்லாரும் ஈது பெருநாள் தொழுதா அந்த ஈது எவ்வளவு அழகா இருக்கும். என்னங்க சொல்றது புரியுதுங்களா? ஹஃப்ஸ் அப்படிங்கிறது 7 விதமான வகைகள்ல ஒரு வகை, அது ஒரு வகை. அந்த அடிப்படையில தான் நாம என்ன செய்யறோம்? இன்னைக்கு நாம குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மதரசாக்கள்ல காரின்னு ஒண்ணு இருக்குது. காரிண்டா குர்ஆனை ராகமாக நீட்டி என்ன செய்யற ஓதுகிற ஒரு பயிற்சி காரி அப்படிங்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஓதுறத விரும்பி இருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொன்னு இருக்குது, சபஅ காரின்னு ஒன்று இருக்குது. சபஅனா 7ன்னு அர்த்தம். சபஅனா 7. சபஅ கிராத் அப்படின்னா 7 வகையாக ஓதுகிற ஒரு இது. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு சமதுன்னு சொல்றோம்ல, நில்லாஹு சமதுன்னு என்ன செய்வாங்க? ஒரு ரிவாயத்தில் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. இது ஒரு அடிப்படையில் இது பாடமாக சொல்லிக் கொடுக்கப்படுகிற ஒரு வகுப்பு. இது இந்த அடிப்படையிலலாம் நம்ம வகுப்பாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நடைமுறையில் அவர் ஓதுகிற போது எப்படித்தான் ஓதணும்? ஹஃப்ஸுங்கிற அடிப்படையில் தான் ஓதணுங்கிறத உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள். இன்னைக்கு ஜபர் சேர் போட்டிருக்குது இல்ல, ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன கிடையாது? எதுவுமே கிடையாது. மக்காவில் இறங்கிச்சா மதீனாவில் இறங்கிச்சா எந்த விதமான குறிப்பும் எப்ப கிடையாது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கிடையாது. குறிப்பு இருக்கும். அதை இன்றைக்கு நடைமுறையில் கொண்டு வரப்பட்டது எப்படித்தான்?
இஜ்மாவின் அடிப்படையில். அந்த அடிப்படையில் தான் நாம என்ன செய்யறோம், மெஹராஜினுடைய இரவை கண்ணியப்படுத்துறோம், ஷபே பராத்தினுடைய இரவை என்ன செய்யறோம், கண்ணியப்படுத்துறோம். ஒரு கூட்டம் என்ன செய்யுது, இதெல்லாம் ஒன்றும் கூடாது. 5 நேர தொழுகைக்கு வர்றவர் யாசீனுக்கும் உட்கார்ந்துட்டார். எதுக்கு? ஷபே பராத் இரவுல 3 யாசீன் ஓது, யாசீன் ஷரீஃப் ஓதுறே உட்கார்ந்துட்டார். ஆனா வெளியே போறப்ப மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல், அஜர்த்து செய்யறது கரெக்ட் தானாங்கிறார். என்ன வரல, அந்த பிடிவாதத்திலிருந்து என்ன செய்யல, கல்பு வரல. கல்பு என்ன செய்யல, வரல. 1 மணி நேரம் பெருமானாரை பத்தி உன்னாலும் பேசினாலும் என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க. ஆனா கல்பு என்ன செய்யப்படல, அத என்ன செய்யல, கபூல் செய்யல. அப்ப அபூஜஹலும் உத்துபாவும் எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் என்ன செய்யப்படுது, இருக்கிறாங்க. மதினாவுக்கு போகிறாரு, சலாத்த சொல்றாரு, ஆனா என்ன வரல, முஹப்பத்து கல்புல வரலன்னா அப்ப அங்க என்ன இல்லைன்னு அர்த்தம். பிடிவாதத்திலிருந்து அவர் என்ன செய்யல, இறங்கல. அல்லாஹ் கேட்கிறான், ஒரே வார்த்தை தான் கேட்கிறான், ஏன் ரசூலின் மீது உங்களுக்கு அப்படி என்ன பிடிவாதம் கேட்கிறான். ஏன், என்ன காரணங்க? அல்லாஹ் தஆலா சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தானுங்க. இந்த ஒரு வார்த்தையை உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சுக்கங்களேன், நம்ம புரிஞ்சுக்கலாம். நாம அல்லாஹ்வை நேசிக்கிறது பெருசா, அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறது பெருசா? அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறதா நாங்க பெருசு. என்னங்க, சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்கல்ல, நாயகமே நீங்க யாரை நேசிக்கிறீங்க? என்னங்க, நீங்க யாரை நேசிக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஆயிஷாவை நேசிக்கிறேன்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து யாரை நேசிக்கிறீங்க? ஆயிஷாவினுடைய தகப்பனார் அபூபக்கரை நேசிக்கிறேன்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து யாரை நேசிக்கிறீங்க? உமரை நேசிக்கிறேன். இப்படியே சொல்லிக்கிட்டே வந்தாங்க. 10 பேர் சொன்னாங்க. 10 பேர்ல இவரு பேர் இல்லை. யார் வந்து கேட்டாரோ அவரு பேர் இல்லை. இப்ப அந்த சஹாபி என்ன நினைச்சாருடா, ரசூலுல்லாஹ் அந்த பட்டியல இப்ப சொல்லல, இன்னொரு முறை கேட்டா என் பேரை கண்டிப்பா என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன வரணும்டா, நான் ஹபீபை நேசிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஹபீபை என்ன நேசிக்கும். நான் அத்தாவை நேசிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அத்தா என்ன செய்ய நினைக்கணும். நான் அம்மாவை நேசிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அம்மா என்ன செய்ய நினைக்கணும். இதுதான் அசல். புரியுதுங்களா? முஹப்பத்தினுடைய அடுத்த கட்ட பரிமாணம் அப்படிங்கிறது என்னன்னா, அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறது. அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறது. இப்ப அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறதுக்கு ஒரு காரணம், ஒரு விஷயத்தை என்ன தெரியுமா சொல்றான், தொழுகுங்க, நோம்புங்க வைங்க, ஜகாத்து கொடுங்க, ஹஜ்ஜு கொடுங்க, இதெல்லாம் அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட். நான் உங்களை நேசிக்கிறதுக்கு இலகுவான வழி என்ன தெரியுமா, என் ஹபீபை நீங்க நேசிங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க பாடம். என் ஹபீபை நீங்க நேசிங்க. இப்ப சொல்லி கொடுக்குற பாடம் புரியுதா? என் ஹபீபை நீங்க நேசிச்சிட்டீங்கடா, 5 நேரத்துல விழுந்து விழுந்து, தஹஜ்ஜத்துல விழுந்து விழுந்து, வாரி வாரி கொடுக்குறீங்க, ஹஜ்ஜு செய்யறீங்கல்ல, இது எல்லாத்தையும் தாண்டி என்ன நீங்க ரொம்ப சீக்கிரம் நெருங்கிடுவீங்க. புரியுது சொல்ற? புரியுது? என்ன செய்வீங்க, நீங்க சீக்கிரம் நெருங்குவீங்க. நீங்க நெருங்கல, உங்களை நான் நெருங்கிட்டேங்கிற அல்லாஹ் சொல்ற. புரியுதுங்க? இப்ப அல்லாஹ் கேட்கிறான், இவ்வளவு பாடத்தை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமும் என் ஹபீபின் மீது ஸலவாத் சொல்றதுக்கு ஏன் சங்கடப்படுறீங்க, என் ஹபீபை நேசிக்கிறதுக்கு ஏன் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அல்லாஹ் கேட்கிறான். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க, இதே ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், நுவல்லிஹி மா தவல்லா, எதை செஞ்சாரோ அவருக்கே நான் திருப்பி விட்டுருவேங்கிற அல்லாஹ். என்ன பிடிவாதம் பிடிச்சிங்களோ அந்த பிடிவாதத்துக்கு பொறுப்பு நீங்களேன்னு சொல்லிடுவேன். யார் பொறுப்பெடுத்துக்க மாட்டேன், நான் பொறுப்பெடுத்துக்க மாட்டேன். ஒனுஸ்லிஹி ஜஹன்னம், அவர் போகிற இடம் நரகமாக இருக்கிறது. வஸாஅத் மசீரா, இடங்களிலேயே மிக மோசமானது நரகம். என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். எந்த வார்த்தைக்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லைங்க. தவறு செஞ்சவருக்கு நரகவாதிங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல எவ்வளவு வன்மமாக பயன்படுத்துறான்டா. பெருமானாரின் மீது உண்டான ஹக்குகளையும் ரசூலின் மீது உண்டான பிடிவாதத்தையும் ஒரு மனுஷன் அது விஷயத்திலே கவனக்குறைவாக இருக்கிற போது அல்லாஹ் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் என்ன செய்யறாங்க, கோபப்படுறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கணுமா நேசிக்க கூடாதுங்க? ஸலவாத்து சொல்றதுல நாம எந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, தயங்கவும் கூடாது, வஞ்சகம் வைக்கவும் கூடாது. ஏங்க, இஹ்லாஸ் இல்லாம தொழுதா தொழுக கூடுமா? கூடாது. இஹ்லாஸ் இல்லாம ஜகாத் கொடுத்தா ஜகாத் கூடுமா? கூடாது. இஹ்லாஸ் இல்லாம ஹஜ் செஞ்சா ஹஜ் கூடுமா? கூடாது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குறான், இஹ்லாஸ் இல்லாம ஏதோ ஒரு நினைப்புல ஒருத்தர் ஸலவாத்து சொன்னாலும் ஸலவாத்துக்கு நன்மை கிடைக்கும்ங்கற அல்லாஹ் தஆலா. ஏன், என்ன காரணம்? என் ஹபீப்ங்கற வார்த்தையை சொல்லிட்டேல, நீ என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை சொல்லிட்டேல. ஏங்க, இருலோகத்துக்கும் நமக்கு ஷஃபாஅத் செய்ய போறவங்க யாருதான்? அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறனால தான் நமக்கு அதாபு இறங்காம இருக்குது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறனால தான் தப்பு செஞ்சுட்டு மறுநாள் காலையில எதுவும் செய்யாத ஒரு வாட்டி நம்ம ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கார மாதிரியும் பனு இஸ்ரவேலுடைய காலத்து மாதிரி அதாபு இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது? நமக்கு எல்லா ரஹமத்தும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்றுக்கிட்டு யாரின் மூலமாக பெற்றுக்கிட்டு அதையெல்லாம் அந்த மனுஷரை விட்டு போட்டு அவரின் மீது குரோதத்தை ஏற்படுத்தினா அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா வராது? சொல்ற புரியுதுங்களா? இதை நாம செஞ்சா மட்டும் பத்தாது, நம் சமூகத்திற்கு என்ன சொல்லுங்க,
இதை செய்ய வைக்கணும். இங்க இருக்கிற ஒரு 25-30 பேர் வச்சிருக்காங்க. இந்த 30 பேரும் இளைஞர்களாக இருந்திருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா போயிருது. அடுத்த சமூகத்திற்கு தயாராகி வர்றதுக்கு யாருக்குமே என்ன செய்யல, ரெடியா இல்ல. தொப்பியை போட்டு தொழுடானா தொப்பி போடலைனாலும் தொழுவு கூடும்லங்கிறாங்க. கூடும், யாருதான் இல்லேண்டா. தொப்பி போடாம தொழுதா தொழுக கூடாதுன்னு யார் சொன்ன? ஆனா நீ என்ன பிடிவாதம் பிடிக்கிற? நான் தொப்பி போடாம தான் தொழுவேன் பிடிவாதம் பிடிக்கிறிய. இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, இதுதான் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிக்கல. என்னங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருந்தாங்க? தலப்பாய் கட்டிருந்தாங்க. எங்க ஹரம் ஷரீஃப்ல உம்ரா செய்யக்கூடிய மனுஷருக்கு என்ன எஹராம் உடைய உடையங்க? அவர் எஹராமுடைய நிலையிலிருந்து அவர் வெளியே வர்றதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சட்டம் என்ன தெரியுமா? அவர் என்ன செஞ்சிருக்கூடாது? தலையில என்ன செஞ்சிருக்கூடாது? தொப்பி அணிந்திருக்க கூடாது. செருப்பு என்ன செஞ்சிருக்கூடாது? முழுவதுமாக என்ன செஞ்சிருக்கூடாது? பாதத்தை என்ன செஞ்சிருக்கூடாது? மறைச்சிருக்க கூடாது. பெண்களுக்கு முகம் என்ன செய்யணும்? தெரியணும். பெண்களுக்கு முகம் தெரியணும். எப்ப? எஹராமுடைய நிலையில. மற்ற நிலையில பெண்கள் என்ன செஞ்சிருக்கணும்? முகத்தை மறைச்சிருக்கணும். எஹராமுடைய நிலையில ஆண்கள் தொப்பி அணியக்கூடாது. மற்ற நேரத்தில் என்ன செய்யணும்? அப்ப இதுல இருந்தே தொப்பி அணியணும்னு தெரியலையா? இன்னும் இதுல இருந்து அணியலையும் தெரியல. இன்னைக்கு இருக்கிற ஹரம் ஷரீஃப்ல அரபு தேசத்தை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. மதீனாவாசியோ மக்காவாசியோ பத்தி எந்த நேரத்திலையும் திட்டுறதுக்கு ரைட்ஸ் நமக்கு என்ன செய்யறது கிடையாது. ஏன்? பெருமானார் வாழ்ந்த அந்த பூமி இது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் மதீனா நகரத்துக்கு வந்து யார்ட்டையும் பேரம் பேசாதீங்க, கொடுக்கறத பிடிச்சிருந்தா வாங்கிக்கங்க, இல்லையா பேசாம போயிருங்க. எல்லாரும் அன்சாரி சஹாபாக்கள் இருந்து வந்த குடும்பத்தார்கள். ஆனா அவங்க அந்த அரபு தேசத்துக்காரங்கல்ல இஜ்மாவையும் ஏத்துக்கிறது இல்லை, கியாஸையும் ஏத்துக்கிறது இல்லை. என்னங்க நாம சொல்ற சரியத்து சட்டத்தை சொல்றோம் இல்ல, 4 தூணுகள் சொல்றோம். குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் வச்சுக்கிட்டாங்க. எதை விட்டுட்டாங்க? இஜ்மாவையும் விட்டுட்டாங்க, கியாஸை விட்டுட்டாங்க. ஆனா அதை எல்லாத்தையும் விட்டுட்டேங்கிற அடிப்படையில் நிறைய சட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க? இன்னைக்கு ஹரம் ஷரீஃப்ல ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. எத்தனை ஹரம் ஷரீஃப்ல தவாஃப் செய்யறதுக்கு எத்தனை மாடி? என்னங்க எத்தனை மாடிங்க? 4 மாடி இருக்குது. எத்தனை மாடி? 4 மாடி. 4 மாடியில ஹரம் ஷரீஃப்ல தவாஃப் செஞ்சாலும் தவாஃப் கூடுன்னு என்ன செஞ்சுக்கிட்டாங்க? சட்டத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டாங்க. தொழுகையில குறுக்க போகக்கூடாது. அங்க மட்டும் என்ன செய்யலாம்? குறுக்க போகலாம். மகாம் இப்ராஹிம்ல நின்று தான் தவாஃப் முடிச்சிட்டு 2 ரக்காத் தொழுகணுங்கிறதா சட்டம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? எங்க நின்று தொழுதிங்கனாலும் மகாம் இப்ராஹிம்ல தொழுததாக கூடிக்கும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அவ்வப்போது அதனுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்யறாங்க? சட்டத்தை ஏற்படுத்தி அதை பாஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா குர்ஆனுடைய அடிப்படையில நாம இஜ்மாவை கொண்டு போய் கொடுத்தா இதெல்லாம் ஆகாதுங்கிறாங்க. சொல்றது புரியுதுங்களா? இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன செய்றேன் நான் சொல்லி காண்பிக்கிறேன். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிற 2 சட்டங்கள் என்னன்னா, ஒன்னு ஃபர்ஸ்ட், எந்த நேரத்திலையும் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யாதீங்க, நீங்க பிடிவாதம் பிடிக்காதீங்க, முரண்டு பிடிக்காதீங்க. அப்படி முரண்டு பிடிச்சா எங்க போயிட வேண்டியதான்? 2வது அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிற சட்டம் என்னன்னா, எல்லோரும் எல்லா நல் மனிதர்களும் சாலிஹீன்களும் முத்தகீன்களும் முஜ்தஹிதீன்களும் ஆரிஃபீன்களும் ஒன்று சேர்ந்து யோகோபித்து எடுத்த முடிவிலிருந்து நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க மாறாதீங்க. அப்படி மாறுகிற மனிதர் நரகத்திலையும் தனியாகத்தான் இருப்பான்னு என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அதை தான் நாம் இந்த வாரத்தினுடைய தஃசீல் என்ன செஞ்சா நாம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்து வரக்கூடிய வாரங்களையும் அல்லாஹ் தஆலா வேறு சில விஷயங்களை தகவலை எல்லாம் செய்யற அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 11 வசனங்கள்ல ஒரு அடிப்படையில் திருடன ஒரு ஆளுக்குனுடைய அடிப்படையில் துஅமத் இப்னு பரீக்குங்கிறவர் திருடன அந்த ஒரு குற்றத்திற்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க? மடக்கி 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 என்ன செய்றான்? பாடத்தை சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசியில சொன்னா, இந்த துஅமத் இப்னு பரீக்கு அப்பவே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டு குற்றத்தை என்ன செஞ்சிருக்கலாம்? ஒத்துருக்கலாம். ஏன் இவர் ஒத்துக்கலைன்னா, இவர் பிடிச்ச பிடிவாதம். அந்த பிடிவாதத்தால் இவர் எங்க போயிட்டாரு? நரகத்துக்கு போயிட்டார். கையை மட்டும் போயிருந்திருக்கணும் இவருக்கு. இது எது போய் போச்சு? உயிரே போச்சு. அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக நடக்கிற போது ஒரு மனுஷனுக்கு எப்பேற்பட்ட ஆபத்துகளும் வருங்கிறத அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இந்த ஆயத்தினுடைய தஃசீல் நமக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களையும் நிறைய செய்திகள் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? நமக்கு பதிவு செய்து காண்பிக்கிறான். இதை கேட்டோம், அதன் பிரகாரம் அமல் செய்கிற உயர்ந்த நசீப் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவா பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். لك الحمد ولك الشكر يا ربي يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم.
யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வேண்டிய வாரம் ஒரு குறை இந்த நாங்கள் ஒன்று கொடுக்கிறோம் அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. ஷரியத்தினுடைய சட்டங்களை முறையான முறையிலே பேணுவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. கடைசி வரைக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிற உயர்ந்த நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. எந்த நேசத்தின் மூலமாக உன்னுடைய நேசம் கிடைக்குமோ அப்பேற்பட்ட நற்பாக்கியசாலிகளாக எங்களை நீ ஆக்கியருள்வாயாக. வாழுகிற காலத்திலே நல்ல காரியத்தின் மீது உண்டான ஆர்வத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. சாலிஹீன்கள் என்ன நல்ல காரியத்தின் மீது ஆர்வப்பட்டார்களோ அந்த காரியத்தை எங்களுக்கும் செய்வதற்குண்டான தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ஒவ்வொரு நேரமும் உனக்கு அடிமை என்ற எண்ணத்தோடு இந்த துனியாவிலே வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யாரெல்லாம் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாகிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஒதுவோடு மௌத்தாகிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நோன்பாளியாக மௌத்தாகிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் பள்ளிவாசலே மௌத்தாகிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. எங்களுடைய அந்த கடைசி நேரத்தை இந்த கடைசி நிமிடத்தை இந்த கடைசியினுடைய மிக மிக சிறப்பானதாக ஆக்கி தந்தருள்வாயாக. வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா. யா அல்லாஹ் ஆரம்பத்தை விட இறுதியே சிறப்பானது என்று நீ குர்ஆனிலே சொல்லியிருப்பதை போல ஆரம்ப காலங்களிலே நாங்கள் வாழ்ந்ததை விட அந்த கடைசி தருணம் மிகச் சிறப்பானதாக அமைவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அந்த மௌத்தாகிற அந்த தருணத்திலே எங்களுடைய எல்லா நிலைகளும் சீரானதாக இருப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. துனியாவினுடைய கடமைகளையும் ஆகிரத்தினுடைய கடமைகளையும் சரியான முறையில் நிறைவேற்றியவர்களாக எங்களை நீ ஆக்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த துஆவை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செய்தருள்வாயாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.